எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். சுண்டக்காய் கத்திரிக்காய் சேர்த்து காரக்குழம்புன்னு சொல்லலாம், வத்த குழம்புன்னு சொல்லலாம். சுண்டக்காய் எப்பெல்லாம் கிடைக்குதோ ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுங்கள், அவ்வளோ நல்லது. அது கூட கத்திரிக்காயும் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா 3 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த சுண்டக்காய் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரிலாம் ஒரு டிஷ் செய்கிறப்ப ஊறுகாயை தவிர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ இந்த காயெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்து கொடுங்க. இந்த சிம்பிளான டேஸ்டான காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். சுண்டக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லலாம், வத்த குழம்புன்னு சொல்லலாம், காரக்குழம்புன்னு சொல்லலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 கத்திரிக்காய், 1 கைப்பிடி அளவு சுண்டக்காய், நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி. ஏன்னா புளிக்குழம்பு அப்படின்னா அந்த புளி நிறையா இருக்கணுங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஏன்னா சுண்டக்காவும் கத்திரிக்காயும் ஒரே டைமில் வேகணும் அப்படின்னா கத்திரிக்காயை பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நான் எப்படி நறுக்கிறேங்கிறத பாருங்கள். முக்கியமாக கத்திரிக்காய் நறுக்கிறப்ப புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கத்திரிக்காய் நறுக்கிறப்ப பூச்சிகள் புழுக்கள்லாம் இல்லையான்னு செக் பண்ணுங்கள். கத்திரிக்காய் வாங்குறப்பயே அதை முழுசாக அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கருப்பாக ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் தான் அதில் புழு இருக்கும். க்ளீனாக இருந்தது அப்படின்னா எல்லா கத்திரிக்காயும் நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குங்க. இப்போ கத்திரிக்காயை பொடியாக நறுக்கி வச்சாச்சு. அடுத்தது சுண்டைக்காயை தட்டி எடுத்துக்கணும். ஒன்றொன்றையும் தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்தப்புறம் திரும்பவும் நம்ம தண்ணியில் போட்டு அந்த விதைகளெல்லாம் அலசக்கூடாது. இந்த விதமான சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா கசப்பே இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தட்டி எடுத்து அதையும் பிளேட்டில் வச்சாச்சு. பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுட்டு 2 ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அந்த நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு நல்லா 1 கப்பு நிறைய நீர்க்க அந்த புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது வானலியில் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சாதாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இதெல்லாம் பொரிஞ்சோடனே முதல்ல பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சுண்டக்காய் நல்லா அந்த ஆயிலில் வதங்கணுங்க. அப்போ தான் அதில் ஒரு பிசுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி பிசுக்கு உங்களுக்கு வானிலையில் ஒட்டாமல் அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். ஓரளவு வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு தேவையான 1 டீஸ்பூன் கல்லுப்பு, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. அடுத்தது இதில் சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சாம்பார் அப்படின்னா சாம்பார் பொடி மட்டும் சேர்க்கலாம். ஆனால் இந்த வத்த குழம்பு குழம்புக்கெலாம் அந்த காரம் பத்தாது. அதனால் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் நல்லா வதங்கினப்புறம் கரைச்சி வச்ச அந்த புளி கரைசல் அதை முதல்ல சேர்த்து நல்லா தளன்னு கொதிக்கணும். லிட்டு போட்டு மூடிடலாம். உப்பும் சேர்த்தாச்சு. சுண்டைக்காய் கத்திரிக்காய் நல்லா குழைய வேகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சாம்பார் பொடி போட போகிறோம். பாருங்கள், லிட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமலும் இருக்கணும். அதே சமயத்தில் புளிக்கரைசல் பச்சை வாசனை போயிட்டு நல்லா காய் வெந்திருக்கு. 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் கொஞ்சமாக வெல்லம், அதான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. எப்போதுமே இந்த மாதிரி வத்த குழம்புலாம் பண்ணால் கொஞ்சம் வெல்லம் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப புளிப்பு தெரியாது, அதிக அளவு காரம் இருக்காது. இப்போ சாம்பார் பொடியெலாம் சேர்த்ததுனால உங்களுக்கு திக்காக எடுத்து அதனால் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மேலே எண்ணெய் பெய்கிற அளவுக்கு கொதிக்க வைக்கிறதுங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வைக்காமல் வெளியே வச்சுருந்தா கூட 3 நாள் வரைக்கும் இந்த வத்த குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா இதை திரும்பவும் கொதிக்க விடலாம். லிட்டு போட்டு மூடுங்க. நான் அதிக அளவு எண்ணெயெல்லாம் விடலை. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருந்தா அப்படி எண்ணெய் மேலே பிரிஞ்சிருக்கும். அதிக அளவு எண்ணெய் சேர்த்தாலும் உடம்பு கெடுதல், அளவான எண்ணெய் சேர்த்தாலே போகும். இப்போ இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலே விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பை நிறுத்திட்டு நல்ல சூடான சாதத்தில் இதில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெயை மேலே விட்டுட்டு இந்த மாதிரி இந்த வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. சுண்டைக்காய் எப்பெல்லாம் கிடைக்குதோ மிஸ் பண்ணாமல், ஆல்ரெடி நான் பொரிச்ச கூட்டுன்னு செஞ்சு அதில் கூட கொஞ்சம் புளி சேர்த்துருந்தேன். அந்த மாதிரி பொரிச்ச கூட்டு பண்ணலாம், துவையல் அரைக்கலாம், இந்த மாதிரி காரக்குழம்பு பண்ணலாம். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.